தலைவா, நீங்க மனுஷனே இல்லை. நான் இன்னும் அழுத்தமா சொல்றேன், நீங்க மனுஷனே இல்லை. மனுஷங்களை பார்க்கத்தான் முடியும், ரசிக்கத்தான் முடியும், வியக்கத்தான் முடியும், லைக்கத்தான் முடியும். ஆனா நாங்க உங்களை உணர்றோமே, காத்த போல, கருணை போல, கனலை போல, காதலை போல ஒரு சேர உங்களை உணர்றோம்னா நீங்க இயற்கையோ இறையோ இல்லாம வேற என்ன? திரைத்துறையினுடைய உச்சாணி கொம்புல உட்கார்ந்து இருக்கும் போதும் உங்களோட இயக்குனர் வந்தா எழுந்து நிக்கிறீங்க, கேரவேனுக்கே போகாம உடுப்ப மாத்துறீங்க, மரமோ ஸ்டூலோ படுத்து தூங்குறீங்க, போட்டோ எடுக்க யாராவது வந்தா அள்ளி அணைக்கிறீங்க, வழி நெடுக காத்துட்டு இருக்கவங்களுக்கு கால் மேல ஏறி நின்று டாட்டா காட்டி சிரிக்கிறீங்க, பாராட்டி பேசுனா கண்ணை சுருக்கி கூச்சப்படுறீங்க, பாரபட்சமே இல்லாம ஏசுறவங்களுக்கு இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு ஏசு ஆயிடுறீங்க. எங்க எப்ப மைக்க நீட்டி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலும் மதிச்சு பதில் சொல்லி பயணிக்கிறீங்க. பொது மேடைகள்ல உங்களை நீங்களே பகடி பண்ணிக்கிறீங்க. இன்னும் எத்தனை அது எப்படி தலைவா? நீங்க சிரிக்கிறப்ப எங்களுக்கு கண்ணு கலங்குது, நீங்க நடக்கிறப்ப மெய் சிலிர்க்குது, உங்க பாட்டை கேட்டா வலியெல்லாம் விலகுது, உங்க போட்டோவை பார்த்தாலே முறுக்கேறுது. இப்படி அன்பை போல, ஆதரவை போல, ஆற்றலை போல, அமைதி போல ஒரு சேர உங்களை எங்களால உணர முடியுதுன்னா நீங்க இயற்கையோ இறையோ இல்லாம வேற என்ன? என்னைய மாதிரி உங்களை சுவாசிக்கிறவங்களுக்கு தெரியும் தலைவா, சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பட்டமா இல்ல, அது ஒரு தத்துவம். அவர் ஒரு ஆக்டரா இல்ல, அவர் ஒரு மென்டார். அவர் வெறும் படங்கள் தான் கொடுத்திருக்காரா இல்ல, பாடம் எடுத்திருக்காரு. அவரோட இலக்கு அரசியலா இல்ல, அது ஒரு உன்னதமான வாழ்வியல். ஒத்த கையே போனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம தைரியமா நிப்பாரு. ரவுடியா தெரிஞ்சுட்டு ஒய்ஃபோட பேச்சால லைஃப்ல ஜெயிப்பாரு. கருவுல சுமந்த அன்னைய காலம் முழுக்க கையில தூக்கி சுமப்பாரு. தம்பி தங்கைய கரை சேர்த்து ஒவ்வொரு விளக்கா பொருத்தி வைப்பாரு. புள்ளத்தாச்சி பொண்டாட்டிய ஊரை கூட்டி கொண்டாடுவாரு. புத்திரபாக்கியம் இல்லாத ஆம்பளையா நடிச்சு ஆண்களோட அக வாழ்க்கைய அங்குலமா அளப்பாரு. நண்பகிட்ட சொடக்கு போட்டு கேலண்டர்ல குறிச்சு வச்சு ஜெயிப்பாரு. ஜெயிச்ச மறுக்கணமே அவன் சொத்தை அவனுக்கே எழுதி கொடுப்பாரு. தனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கும் நல்லதுதான் செய்யணும்னு நினைப்பாரு. மொத்த சாம்ராஜ்யமும் வீழ்ந்தாலும் ஒத்த ரூபா கையில இருந்தா சிங்கமா கர்ஜிப்பாரு. தலைவா, எங்க எல்லாரோட லைஃபுமே ஒரு தலைவர் படம் தான். அதுல பிரச்சனை வர்றப்ப இன்டர்வல் பிளாக், அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப். நம்பிக்கையோட உழைச்சா உச்சத்துக்கு போற கிளைமேக்ஸ் உறுதின்ற நம்பிக்கையில தான் எங்களோட நாட்கள் நச இல்லாம நகருது தலைவா. இப்படி நம்பிக்கையா, நாணயமா, நேர்மையா, நன்மையா ஒரு சேர உங்களை எங்களால உணர முடியுதுன்னா நீங்க இயற்கையோ இறையோ இல்லாம வேற என்ன? ஜெனரேஷன் கடந்து நாங்க உங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இனிதான் ஜெயிக்க போற ஸ்டார் மாதிரி கான்டெம்பரரி டைரக்டர்ஸ கலாச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. நல்ல படம் பார்க்க டைம் இல்லைன்னு புலம்புறோம். நான் பார்க்காத நல்ல படமே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து படைப்பாளிகளை கூப்பிட்டு பாராட்டி ஒரு ஸ்டெப் மேல போய் எனக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கன்னு உங்க ஆறால அபிஷேகம் பண்ணி அனுப்பிடுறீங்களே தலைவா. இப்படி பண்பை போல, பக்குவம் போல, பாசத்தை போல, பரிவை போல ஒரு சேர உங்களை எங்களால உணர முடியுதுன்னா நீங்க இயற்கையோ இறையோ இல்லாம வேற என்ன? சூப்பர் ஸ்டார் ஒரு மேடைக்கு போறாருன்னா அது அவருடைய தயாரிப்பாளருக்காகவோ இல்ல ஒரு அரசியல் இலக்கிய ஆளுமைக்காகவோ, தான் பின்னின்று தன்னை முன்னிறுத்திய திரையுலக ஜாம்பவான் யாருக்காகவோ இல்ல தன்னுடைய சக நடிகையருக்காகவோ இவங்களுக்காக தான் இருக்கும். அந்த மேடையில வேற யாரும் கொடுக்க முடியாத அளவு பாசத்தையும் பாராட்டையும் நன்றியையும் நீங்க கொடுப்பீங்க தலைவா. இப்படி தேடி தேடி ஓடி ஓடி நன்றி பாராட்டுற உங்க நாங்க பாராட்டணும், உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். ஒரே ஒரு மேடை அமைச்சு கொடுங்கன்னு கேட்டா பாராட்டா வேணாமே ப்ளீஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லி எங்களை நன்றி கெட்டவங்களாக்கிறீங்களே தலைவா. பாரமா இருக்கு தலைவா, உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்றது கூட. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோம். கடவுளோட பதில் எதிர்பார்க்காம வேண்ட பக்தர்கள் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க போறோம். 50 நாட்கள் தினமும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க போறோம். விதவிதமா, ரகரகமா, சிறுசுகள்ல இருந்து பெருசுக வரைக்கும், பாமரர்ல இருந்து குமரிக வரைக்கும் எங்க தலைவரை பத்தி, எங்களுடைய லைஃப்ல அவர் கிரியேட் பண்ணியிருக்க அந்த இம்பாக்ட பத்தி தொடர்ந்து பேச போறோம், பாராட்ட போறோம், சீராட்ட போறோம், கொண்டாடி தீக்க போறோம். இதெல்லாம் யாருக்கு? இயற்கையும் இறையுமா இருக்க என் என் அன்புள்ள தலைவர் குழுவினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய இறைவர்கள்.